அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு முக்கியமான விருப்பம் இருக்கும். அந்த விருப்பமெல்லாம் நிறைவேறுவதற்கு நம்ம நிறைய இறை வழிபாடு செஞ்சுருப்போம், பரிகாரம் செஞ்சுருப்போம், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸு, ஏஞ்சல் நம்பர்ஸு, அதே போல் பார்த்திங்கன்னா சுவிட்ச் வேர்ட்ஸு எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும். இனி அப்படி லேட் ஆகாமல் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இப்போ நாளைய நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே இந்த யூனிவர்ஸ்கிட்ட, அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுத்துரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சக்தியூட்டப்பட்ட நாள் வரும். அதாவது இந்த ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லுவோம், அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி நாட்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் 100% ஃபாஸ்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்நேரம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஏன்னா நாளைக்கு நமக்கு ஏஞ்சல் டே வரவிருக்குது. மாதம் இந்த ஏஞ்சல் டே அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே மாதிரி நம்பர் ரிப்பீட்டாக வருது. இப்போ உங்களில் எத்தனை பேர்த்துக்கு எங்கேயாவது நீங்கள் ரோட்டில் போகிறீங்க வரீங்க, வண்டியில் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டியில் ஒரு 444 இல்லைனா 555 இப்படி ஒரே நம்பரை ரிப்பீட்டாக வந்தால் ஏதாவது ஒரு கிளிக் ஆகும் மைண்டுக்குள்ளார, ஏதாவது ஒரு ஸ்மைல் பண்ணுறதோ இல்லை அட அப்படிங்கிற மாதிரி தோன்றது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருக்குது. அதாவது டக்குன்னு பார்த்த உடனே ஒரு ஹாப்பினஸ் வரும். ஏன்னா ஒரே நம்பரே திரும்ப 4 முறை இந்த மாதிரிலாம் வருது இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு கிளர்ச்சி உண்டாகும். அதுதான் இதனுடைய மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். எத்தனையோ பேர் பாருங்கள், அவங்களுடைய கார் வண்டிக்கெல்லாம் இந்த ஃபேன்சி நம்பர் வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரி நம்பர் வேணும்பாங்க. மொபைல் நம்பர் கூட அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷன் டே தான் நாளைக்கு நமக்கு வர இருக்குது. நாளைக்கு தேதியும் நாள், ஏப்ரல் மாதங்கிறதும் 4வது மாதம். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க, அதே போல் ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளை கெட்டியாகவே பிடிச்சிக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க அந்த 4 மணி அப்படிங்கும்போது எழுந்திருப்பாங்க. இப்போ இந்த மேஜிக்கல் டேக்கும் இந்த 4 to 5 o'clock அதுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த ஏஞ்சல் நம்பரும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் வருது. இந்த 4 அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு மேட்சிங்காக இருக்குது. ஏன்னா 4 to 6ங்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பூஜை பண்ணுறீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 4 to 5 அப்படிங்கிறதையுமே இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் 4 மணி 4 நிமிஷம் காலையில் டைம் ஆகட்டும், ஈவினிங் டைம் ஆகட்டும், நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லைனா 4 மணி 44 நிமிஷங்கிறது கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லைனா 4 மணிலேருந்து 4 மணி 59 நிமிஷங்கிறதையாவது கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்ட்டு ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த டைமில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன்னா, ஒரு 4 வார்த்தை இருக்கும். அந்த 4 வார்த்தையை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வச்சுட்டு நீங்கள் அப்படி எழுந்திருப்பீங்க, கொஞ்சம் உட்காந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது உட்காந்துட்டு நான் சொன்ன அந்த வார்த்தையை எழுதுறது அல்லது சொல்கிறது அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். இப்போ நாளைய நாளில் நமக்கு இரவு 11 மணி 59 நிமிஷம் வரைக்குமே இந்த ஏஞ்சல் டே இருக்குது. ஒரு நாள் முழுவதுமே இருக்குது. நாளைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் குளித்தாலும் சரி, நான் சொல்கிற முறையில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். எப்போதுமே நம்மளுடைய சேனலில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னா அதில் ஏதாவது ஒரு பொருள் போடுங்க அப்படின்லாம் சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் பண்ணுவீங்க. இந்த தடவை நீங்கள் எதுவுமே போடவே வேணாம். ஜஸ்ட்டு நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் தண்ணீரில் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும், சரிங்களா? சும்மா எழுதி மட்டும் குளிங்க. அதுக்கே சக்தி அதிகம். அது அந்த தண்ணீரினுடைய ஆறாவில் நல்லா கலந்துரும். அதை பயன்படுத்தி நம்ம குளிக்கும்போது நமக்கும் அந்த எனர்ஜி வரும். இந்த ஒரு மெத்தடை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். நாளைக்கு காலை மாலை இரவு எந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டாலும் நீங்கள் இது மாதிரி ஒரு குளியல் முறையை எடுத்துக்கலாம். இப்போ வெயில் காலம் வந்ததுனால தாராளமாக ஒரு 2-3 முறை கூட நீங்கள் குளிக்கலாம். இல்லைனா குறைந்தபட்சம் இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலாவது கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது.
சரி, இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டனுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா குரு விரல், இந்த விரலை பயன்படுத்தி இப்போ நான் சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டையும் இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியத்தை கொடுக்கும். இது ஒரு பணவசிய குளியல் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரி, நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் தான் 444 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. கீழே வந்துட்டு கேஷ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. கேஷ், CASH, கேஷ்னால் பணம். இது பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டும் கூட. கேஷ் இதை வந்துட்டு எழுதுங்க. கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. CASH கேபிட்டல் லெட்டரை எழுதுங்க. இந்த 444 அப்படிங்கிற நம்பரையும் கேஸுங்கிற சுவிட்ச் வேர்டையும் நம்ம விரலை பயன்படுத்தி தண்ணீருக்குள்ளே வந்துட்டு நம்ம எழுதணும். அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். இதே போல் உங்கள் கணவரும் வந்துட்டு சம்பாதிச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் நீங்களே எழுதி வைக்கலாம். இல்லைன்னா அவருக்கு இது போல் மெத்தட்லலாம் நம்பிக்கை இருக்குங்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், அவர் ஜஸ்ட்டு செஞ்சுட்டாரு அப்படின்னா கூட ஓகே தான். குழந்தைங்களுக்கு இந்த ஒரு குளியல் முறை வந்து தேவைப்படாது. ஒருவேளை அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி அவங்கள குளிக்க சொன்னீங்க அப்படின்னா போதும். எந்த ஒரு சுவிட்ச் வேர்டும் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ எப்படியும் வந்து நம்ம குளிக்க தான் போகிறோம். குளிக்கும்போது ஜஸ்ட்டு போய் நம்ம விரலை பயன்படுத்தி இந்த நம்பரையும் இந்த வார்த்தையும் தண்ணீரில் எழுதிட்டு குளிக்கிறோம். இவ்வளவே தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்து நடக்கும். முக்கியமாக பண பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம்ங்கிறது 4 திசையிலிருந்தும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.